தன்னுடைய சக முஸ்லீம் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தை ஒரு பாக்கியத்தை கொடுத்ததை கேள்விப்பட்டால் சந்தோஷப்படணும். முஸ்லீம்களை நம்மோடு இருக்கிற ஒருத்தர் வீடு கட்டிட்டார், சந்தோஷம்பா, ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை எண்ணி சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, ஆஹா அவன் நல்லா ஆயிட்டானே, அவன் வீடு கட்டிட்டானே, அவனுக்கு அது கிடைச்சிருச்சே, இது பொறாமை பிடித்த உள்ளங்கள். அது பெரிய நோய், அது நெருப்பு. அது அப்போ கல்ப சலீம் யாருங்க? அடுத்தவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் அல்லாஹ் பறக்க செய்யட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று துவா செய்ய வேண்டும். அதனால தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யறதுனால தான் ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்குது. ஜும்மாவுடைய 2வது ஹுத்பாவில் கடைசியில் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும், எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும். இங்கே ஹரமையிலலாம் பார்க்கலாம், நிறைய துவா செய்வாங்க 2வது ஹுத்பாவில். அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின், இப்படி நிறைய துவா செய்வாங்க. அது சுன்னத்து. 2வது ஹுத்பாவில் எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்யணும். உள்ளம் அதான் பண்பட்ட உள்ளம். துவாவில் தனக்கு மட்டும் கேட்காம எல்லா முஸ்லிம்களுக்கும் கேட்கணும். நீங்கள் சக முஸ்லிம்களுக்கு துவா கேட்டால் உங்களுக்காண்டி ஒரு மலக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க யா அல்லாஹ் இவருக்கும் கொடு, அதை அவர் கொடுத்துருவாங்க. அடுத்து அதனால தான் நம்ம ஜனாசாவுடைய தொழுகையில் அதெல்லாம் நம்ம காலம்பூரா ஜனாசா தொழுகிறோம், ஆனால் யாருமே அந்த துவாவை மனப்பாடம் பண்ணுறதில்ல. ஜனாசா தொழுகையில் எல்லாருக்குமே துவா கேட்குறோம். அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா, யா அல்லாஹ் எங்களில் ஹயாத்தாக இருப்பவரையும் மன்னிச்சிரு, ஒ மையித்தினா இறந்தவர்களை மன்னிச்சிரு, ஒ ஷாஹிதினா இங்கே இருப்பவர்களை மன்னிச்சிரு, ஒ காயிபினா இல்லாதவர்களை மன்னிச்சிரு, ஒ சகீரினா சிறியவர்களை மன்னிச்சிரு, ஒ கபீரினா பெரியவர்களையும் மன்னிச்சிரு. எவ்வளோ அற்புதமான துவாக்களுங்க. எல்லாம் அடுத்த எல்லா முஸ்லிம்களுக்கும் குர்ஆன் அப்படிதான் சொல்லித்தருது. எல்லா முஸ்லிம்களுக்கும் துவா செய்து கொண்டிருப்பது கல்ப சலீம், தூய்மையான உள்ளத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று.